ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறப்போ வந்து என்னோடய நீ வந்து ட்விஸ்ட் ஆகி ஆப்போசிட் சைடுக்கு வந்துடுச்சு. ஐ டென்ட் நோ வாட் டு டூ பிகாஸ் நான் அப்படியே உட்காந்துட்டேன், என்னால் எழுந்துக்க முடியல. சர்ஜரி ஆகி 2 months வந்து தட் இஸ் ஆல் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் எப்போ நம்ம வந்து திருப்பி போய் விளையாடலாம் அப்படின்னு. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு டோர்னமெண்ட், இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் விளாடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். டு கிவ் அ கம்பேக், டு வின், டு ரீச் த ஃபைனல்ஸ் ஆர் செமிஃபைனல்ஸ் இஸ் அ பிகர் அச்சீவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் 7 to 8 years ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியலனா இட் இஸ் வெரி இமோஷ்னலி ட்ரெயினிங். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் தாட் ஓகே வை நாட் டேக் அ பிரேக். ப்ரொஃபஷ்னலி இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் பேஷனுக்காக டெய்லி விளாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்குது, நிறையா கனவு இருக்குது, கோல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நடக்கலைன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பின்னாடி வச்சுட்டு அடுத்த விஷயம் போயிட்டே இருக்கலாம். என்ன உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட் போடுங்க. நீங்கள் போடுற எஃபர்ட் அப்போது அந்த டைமில் உங்களுக்கு பலன் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும். Hi guys, this is Sharanya. I'm a professional badminton player turned into a fitness enthusiast. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னோட ஜர்னி பற்றி. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், how I got here and a lot of other things. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஒரு துருவான ஒரு கிட்டாக தான் இருந்தேன். வீட்டில் அங்கே இங்கே ஓடிட்டே இருப்பேன். இப்போ கூட எனக்கு ஒரு பாக்ஸில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம், மூவ் பண்ணிகிட்டே தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டாக தான் இருந்தேன். அண்ட் ஸ்போர்ட்ஸுன்றது என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. என்னோடய அம்மா வந்து ஒரு ஆத்லீட், என்னோடய அப்பா என்னோடய அண்ணா 2 பேருமே வந்து பேட்மிண்டன் பிளேயர்ஸ். ஸோ அப்படி தான் வந்து அந்த பேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என் அண்ணா என் அப்பாலாம் வந்து ரோட்டில் ஷட்டில் விளாட்றது வந்து நான் பார்த்து ஓகே நம்மளும் விளாடலாம் அப்படின்ற ஆசை வந்து அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன் டே சும்மா போய் அவங்களோட விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது அவங்களுமே சொன்னாங்க நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வந்து ஷீ டிசைடட் டு புட் மீ இன் டு கோச்சிங். ஸோ பேஷனுக்காக சும்மா வீக்லி த்ரைஸ் வந்து போய் ஜாலியாக விளையாடிட்டு வருவேன். அதுக்கு மேலே வந்து எதுவும் தெரியாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் 9th தான் அந்த கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன் பேரண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியும் 10th 12th போர்டு எக்ஸாம் விளாடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. 12th அப்புறம் வந்து 12th வரைக்குமே வந்து ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் ஸ்கூல் டோர்னமெண்ட். ஸோ அப்போது நான் சில ஜெயிச்ச சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜ் அட்மிஷனுக்காக போனேன். அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே அட்மிஷன் தரோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் காலேஜ்க்காக விளாட்னா போதும், நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எப்போ வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வரலாம். கிளாஸஸ்லாம் வந்து லைக் நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் அட்டென்ட் பண்ணோன்னா ஓகே, அட்டென்ட் பண்ணலனாலும் ஓகே, பட் நீங்கள் காலேஜ்க்காக விளையாடி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து நானே ரியலைஸ் பண்ணேன் ஓகே நம்ம பேஷனுக்காக ஸ்கூலில் வந்து விளாடிட்டு இருந்தாலும் அப்போ நம்ம ஜெயிச்ச சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் இவ்வளோ வேல்யூ இருக்கே அப்படின்னாலும் அப்போ தான் வந்து அந்த தாட்ஸ்லாம் எனக்குமே வர ஆரம்பிச்சிது. ஸோ மீன்வைல் வந்து சென்னையில் இன்னொரு ப்ரொஃபஷ்னல் செட்டப் இருந்த ஒரு அகாடமியில் வந்து நான் போய் கோச்சிங் சேரலான்னு ஜாயின் பண்ணேன். அப்போது ஒரு 2-3 செஷன்ஸ்க்கு அப்புறம் அங்கே இருந்த கோச்சுமே வந்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்க்கு தேவையான அபிலிட்டிஸ் எல்லாமே ஸ்பீடு இல்லை டெக்னிக் இல்லை பவர் எல்லாமே உனக்கு வந்து நேச்சுரலாக வருது. ஸோ நீ ஏன் இதை வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக வந்து பர்சியூ பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். ஸோ அப்போ தான் நானுமே ரியலைஸ் பண்ணேன் ஓகே வென் யூ கேன் டூ சம்திங் வித் யுவர் ஓன் பேஷன், நம்ம அதையே நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம ஏன் ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபுல்லாக பேட்மிண்டன், ஈட், ஸ்லீப் இது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு க்ளோஸ் டு 6 to 7 hours வந்து எவ்ரிடே நான் விளாட்றது மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாப்பிடுவேன், தூங்குவேன். தட்ஸ் ஆல் ஐ டிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 8 years. அண்ட் ஸோ அதே மாதிரி லைக் நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஐ ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டோர்னமெண்ட்ஸ், நிறையா ஜெயிக்கவும் ஆரம்பித்தேன். ஆப்வியஸ்லி ரைட், நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக டைம், எஃபர்ட், எனர்ஜி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் நேச்சுரலி ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் எனக்குமே நடந்தது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் டோர்னமெண்ட்ஸ்லலாமும் வந்து நான் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். சிங்கிள்ஸ் தான் என்னோடய மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ ஐ குட் see myself getting better with techniques, speed, power and everything. ஸோ அதுக்கப்புறம் கட் டு 2017. அப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடந்தது. அப்போது செமிஃபைனல்ஸ் நான் விளாடிட்டு ஐ வாஸ் த்ரூ டு த ஃபைனல். ஸோ அப்போது இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் அவ்வளோ வருஷம் நான் சிங்கிள்ஸ்க்காக தான் எய்ம் பண்ணேன். அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் இன் அ பிக் டோர்னமெண்ட். ஸோ I was very confident about my game. ஸோ அதே கான்ஃபிடென்ஸோடு ஐ வெண்ட் இன்சைட் த கோர்ட், ஐ ஸ்டார்டட் பிளேயிங். அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறப்போ வந்து என்னோடய நீ வந்து ட்விஸ்ட் ஆகி ஆப்போசிட் சைடுக்கு வந்துடுச்சு. ஐ டென்ட் நோ வாட் டு டூ பிகாஸ் நான் அப்படியே உட்காந்துட்டேன், என்னால் எழுந்துக்க முடியல.
தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஐஸ்லாம் வச்சுட்டு லெட்ஸ் கண்டினியூ த கேம்னு நான் நினச்சேன். பட் என்னால் வந்து சுத்தமாக எழுந்துக்கவே முடியல. ஸோ தேங்க்ஃபுல்லி அங்கே ஒரு ஃபிசியோவும் இருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், இல்லை திஸ் லுக்ஸ் லைக் அ மோர் சீரியஸ் திங், ஸோ இனிமேல் விளாட்றது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோட கோச்சும் வந்து சரி ஓகே பரவாயில்ல விட்டுடலாம், இதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும், டோன்ட் வரி அபவுட் இட்னு சொன்னார். ஸோ நானுமே வந்து கன்சீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஓகே இது ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் தான் போல், 2 நாள் ரெஸ்ட் எடுத்து ஐஸ் வச்சா சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து ஏசிஎல் மெனிஸ்கஸ் எல்லாமே கம்ப்ளீட் டேர் ஆகிடுச்சு, ஸோ சர்ஜரி பண்ணால் தான் நான் இதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக விளாட முடியும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க டாக்டர்ஸ் வந்து அந்த சொன்னதுக்கப்புறம் நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ நாளைக்கு என்னால் விளாட முடியாது, வென் கேன் ஐ கெட் பேக் டு த கோர்ட்டுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டே கேட்டேன். தே செட் தட் இட் வாஸ் 6 months. ஸோ தட் மொமெண்ட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டெவாஸ்டேட்டட். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. your entire life you thought was dependent on one thing. ஸோ உங்களோட டைம் எஃபர்ட் எல்லாமே நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு போடுறப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னால் இட் இஸ் வெரி இட் பிரேக்ஸ் யூ ரைட். ஸோ அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் தட்ஸ் ஹவு லைஃப் இஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே நடக்காதுன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சர்ஜரி முடிச்சுட்டு ரீஹாப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே செஷன் வந்து 1 hour தான் ஃபிசியோட. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்குறப்போ படுத்துட்டு இருக்கிறப்போ சும்மா இருக்கிற டைம் எல்லாத்துலேயுமே நான் அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அடி வந்து காலுக்கு தான் பட்டுது. பட் மை அப்பர் பாடி அண்ட் மை கோர் வாஸ் ஃபைன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன் சைட் பை சைட். ஸோ 2 months அப்புறம் டாக்டர் ரிவ்யூ கிட்ட போகிறப்போ அவருமே செம ஷாக் ஆகிட்டார். ஓகே யுவர் நீ லுக்ஸ் வெரி ஸ்டேபிள் நவ், யூ கேன் கோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து செம ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். அந்த சர்ஜரி ஆகி 2 months வந்து தட் இஸ் ஆல் ஐ வாஸ் திங்கிங் அபவுட், எப்போ நம்ம வந்து திருப்பி போய் விளாடலாம் அப்படின்னு. ஸோ அவரும் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தோன்னே இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஸோ ஐ வென்ட் பேக் டு த கோர்ட், ஐ ஸ்டார்டட் பிளேயிங். அந்த ஃபியர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ண ஒரு couple of days ஆச்சு. பிகாஸ் ஒரு இடத்துல விழுந்துட்டு நீங்கள் திருப்பி அதே இடத்துக்கு போய் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு ப்ளே தட் ஸ்ட்ரோக் அகெயின், ஐ ஹாவ் டு ஜம்ப் அகெயின். அது பண்ணுறப்போ அந்த ஃபியர்ஸ்லாம் பேக் ஆஃப் த மைண்டில் எப்போவுமே இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஐ வாஸ் ரெடி டு புட் இன் மை 100% அகெயின் இன் டு தி கேம். அகெயின் ஒன் பிக் டோர்னமெண்ட் வந்துச்சு ஆகஸ்ட்டில். ஸோ ஸ்டேட் சாம்பியன்ஷிப், தட் வாஸ் அ வெரி பிக் டோர்னமெண்ட். நான் ஆஃப்கோர்ஸ் இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஓகே ஜெயிக்கணும் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் என்ஜாய் த கேம்னு தான் போனேன். ஸோ அங்கே போய் ஃபர்ஸ்ட் couple of matches ஐ வாஸ் பிளேயிங் ரியலி வெல். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் மை ஃபார்ம். பிகாஸ் ப்ரெஷர் வந்து நம்ம மண்டேலேருந்து எடுத்துட்டாலே வந்து நம்மளோட our body reacts the way that we want to. Pressure is something that always holds back. But அது இல்லாதப்போ I could see myself enjoying the game. It was really nice to see me in that form. நான் இன்ஜுரி முன்னாடி விளையாடுறத விட இப்போ தான் வந்து நான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நான் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேம் ஐ ஒன். Second game வந்து I was leading 17-10 or something. So I needed just 4 points to reach to the semi-final. So அப்போ தான் வந்து I was very confident that okay this could be the match of my career. Because ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு டோர்னமெண்ட், இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் விளாடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். டு கிவ் அ கம்பேக், டு வின், to reach the finals or a semi-finals is a bigger achievement. And I was very happy that I was almost there. I needed just 4 points. அப்போ தான் வந்து திருப்பி என்னோடய நீ வந்து ட்விஸ்ட் ஆகி ஐ ஃபெல் டவுன் அகெயின். எனக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருந்துச்சு. சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் என்ன நடந்ததோ அதே தான் திருப்பி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி டெவாஸ்டேட்டட் அகேன். சரி ஓகே 4 points தானே எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஐ couldn't மூவ் at all and I didn't want to risk and make the injury worse. ஓகே இது இன்னும் வந்து இன்ஜுரியை வந்து இன்னும் பேடாக ஆக்காமல் இருக்கிறதுக்காக சரி ஓகே நானுமே டிசைட் பண்ணி கன்சீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் விளாட அந்த நீ ப்ராப்ளம் வந்து எனக்கு திருப்பி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே மேபி வந்து ப்ரொஃபஷனல் பேட்மிண்டன்லேருந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்தேன். இட் வாஸ் வெரி பிரேக்கிங். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 7 to 8 years ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியலனா இட் இஸ் வெரி இமோஷ்னலி ட்ரெயினிங். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் தாட் ஓகே வை நாட் டேக் அ பிரேக், ப்ரொஃபஷ்னலி இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் பேஷனுக்காக டெய்லி விளாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதே டைமில் தான் வந்து எனக்கு ஒரு ஆடிட் ஃபார்மில் வேலையும் கிடச்சிது. சரி ஓகே ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே, ஐ டுக் தட் ஜாப். இப்படியே வந்து போயிட்டு இருந்தது. நான் சைட் பை சைட் வந்து பேட்மிண்டன் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருந்தேன் என்னோடய அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்கிற சில கிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து கோவிட் கேம் அஃப்கோர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இஸ் வெர் ஸ்டக் இன் அவர் ஹோம்ஸ்.
வேலை பார்த்துட்டு இருந்தேன், எழுந்தேன், வேலை பார்ப்பேன், தூங்குவேன். திஸ் இஸ் ஆல் ஐ டிட். 1 மந்த் வந்து அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருந்தோம். ஒரு 7 to 8 hours நம்ம விளாட்றதுலேருந்து இப்போ நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ என்னோட பாடியே ஐ ஃபெல்ட் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் நாட் ஒர்க்கிங் அவுட். இது எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சு, சரி ஓகே இந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லைனா பரவாயில்ல, நம்ம வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி டெய்லி வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டோரிஸ்லாம் போட ஆரம்பித்தேன் என்னோடய ஒர்க் அவுட்ஸ் பற்றி. அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நிறையா பேர் வந்து ஜிம் இருந்தால் தான், எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் வந்து ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு. உண்மை என்னென்னா, நம்மளோட உடம்பை தவிர நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட் தேவையே இல்லை. நம்ம பாடி வெயிட் வச்சே எல்லா எக்ஸசைஸும் நம்ம பண்ணி நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியும். ஸோ இதை தான் நான் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஃபிட்னஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு வாட்டர் கேன் மாற்றணுன்னா அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நிறையா ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் நம்ம இப்போது அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால எழுந்துக்கிறோம், டேபிளுக்கே நம்மளுக்கு எல்லாமே வரும், தண்ணி, சாப்பாடு எல்லாமே நம்ம டேபிளுக்கு வரும். ஸோ இப்போது அதனால நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ மை பாயிண்ட் ஹியர் இஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரீம்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது நடக்கலைன்னா, அது வந்து நம்மளால் அங்கே ரீச் ஆக முடியலன்னா தென் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அஃப்கோர்ஸ் ஒரு பிரேக் டவுன் இருக்கும். பட் அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு வேறு நிறையா பிடிச்ச விஷயங்களும் இருக்கும். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வந்து நம்மளுக்கு வேறு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணி நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸல் பண்ணலாம். நான் வந்து பேட்மிண்டன் இல்லைனா அப்படியே சோர்ந்து போகாமல் இப்போ நான் ஃபிட்னஸ், யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், கேலிஸ்தனிக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இட் இஸ் கீப்பிங் மை மைண்ட் ஆக்டிவ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி நிறையா ஏதாவது டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் break down because your dream did not work. There are a lot of other things in life. There are a lot of more important things in life. என்ன உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட் போடுங்க. நீங்கள் போடுற எஃபர்ட் அப்போது அந்த டைமில் உங்களுக்கு பலன் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும். அதுதான் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜாஷ் டாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். Tell us what you think about this video and don't forget to like, share and subscribe.